எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவ தொடங்கியுள்ள நிலையில் கர்நாடக சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 300க்கும் மேற்பட்ட கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் கர்நாடகாவில் மட்டும் 35 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஒரே நாளில் 19 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து சில வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், கொரோனா அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் பரிசோதிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 5 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் பனஸ்கந்தா மாவட்டத்தில் இந்திய எல்லைக்குள் நுழைய முயன்ற பாகிஸ்தானிய ஊடுருவல்காரரை மே 23 அன்று இரவு BSF வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச எல்லையை தாண்டிய பிறகு எல்லை வேலியை நோக்கி சந்தேகத்திற்கிடமான ஒருவர் முன்னேறுவதைக் கண்ட பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.